பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் சங்கீதம் 37 சில வார்த்தைகளை பார்ப்போம். 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலில் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை கொடுத்தபடினாலே நான் இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அவர் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். நம்ம மனமகிழ்ச்சியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவும் போல சோகமாக அழுதுகிட்டு இது குறைகளை சொல்லிக்கிட்டு அவர் இதை செய்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது, மனமகிழ்ச்சியும் இருக்காது. நம்ம இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்ற போயிடுவார். அதனால தான் கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாக கர்த்தர் என்ன கொடுத்தாரு, எதை என்ன பண்ணுறாரு, அதில் போதுமான மனசாக இருக்கணும். நம்மளுக்கு போதும், இது தான் ஆண்டவர் செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு, இது போதும் நம்மளுக்கு, இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் என்ன செய்கிறாரு, இறுதி வேண்டுதல் நிறைவேற்ற மட்டும் இல்லை, நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா, வழியை மன மகிழ்ச்சியாக இருக்கணும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சோம்னா அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணுமா. அப்போ தான் என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவாராம். பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைகள். நம்ம அதுக்கெல்லாம் தகுதியாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தகுதியாக இருக்கணும். வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல் நீதியை தராது, நியாயத்தை பட்ட பகலை போல் செய்கிறார். நம்ம நீதி நியாயத்தையும் வெளிச்சத்தையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல தராது. நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுடன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. ரொம்ப கஷ்டமான வசனம் இது. காரிய சுத்தியுடன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. நமக்கு எரிச்சல் தான் செய்யும். அப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தையின்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, ஒருத்தங்க தீவினை செய்கிறான்னா அவன் மேலே நமக்கு கோவம் வரும், எரிச்சல் வரும். எடுத்த உடனே கோவம் தான் வரும், எரிச்சல் வரும். அவனை குறித்து துன்மார்க்கமாக நம்ம சிந்திப்போம், சே இவன் இப்படி இருக்கானே அப்படி நம்ம எரிச்சல் கொள்ளும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எரிச்சல் ஆகாது. தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. இன்னொருத்தர கூட சொல்லப்பட்டிருக்குது வசனம், துன்மார்க்கன் மேல் எரிச்சல் கொள்ளாதேன்னு. பாருங்கள், நம்மளால் முடியுமா? அது ரொம்ப கஷ்டமான வசனம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறத என்ன செய்யணும், கேட்கணும். அதான் சொல்ல அவர் என்ன செய்கிறாரு, ஒப்புக்கணும். அவர் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி காரியத்தை அப்போ தான் வாய்க்க செய்வார். அவர் நம்ம வழங்க செய்வார், நம்ம நீதியை வழங்க செய்வார். கோபத்தை நெகிழ்ச்சிடணும். நம்ம கோபத்தை எடுத்துட்டு உக்கரத்தை விட்டுடணும். பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக்கணும். நமக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா திரும்பி பதிலுக்கு நம்ம தீங்கு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இயற்கை, அது நேச்சர், கட்டாயம் வரும். அது எனக்கு வந்திருக்குது, உங்களுக்கு வருது நமக்கு தெரியாது, எனக்கு வந்துருக்குது. கட்டாயம் என்ன செய்யணும், நமக்கு இது செஞ்சுட்டாங்க பதிலுக்கு நம்ம செஞ்சு ஆக்கணும். இல்லாமல் தூக்கம் கூட வராது. நைட்டெல்லாம் தூங்க மாட்டோம், பரண்டு படுப்போம். நம்ம செஞ்சுட்டானே நம்ம சொல்லணும், இது பதில் காலையின்னு சொல்லணும். பதில் 4 கேள்வியாவது கேட்கணும். நாக்கப்படி மாதிரி கேட்கணும். அப்படி இப்படி நம்ம யோசனை தூக்கமாக வராது, சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல இருக்கக்கூடாது சொல்கிறாரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக்க வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்களாம். பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுக்குறாரு. பொல்லாதவர்கள் என்ன சொன்னால் அறுப்புண்டு. அதனால தான் பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் கொள்ளாதுன்றது. ஏன்னா அவங்கள அறுப்புண்டு போக பண்ண போகிறாரு இல்லையா. அவங்க மேலே நம்ம எரிச்சல் கொண்டு என்ன ஆக போகுது நம்மளுக்கு. அவங்க ஏற்கனவே நியமிக்கப்பட்டாங்க இல்லையா. அதனால தான் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறதுனா, எரிச்சல் கொள்ளாதே, பொல்லாதவர்கள் மேலே எரிச்சல் கொள்ளாதே. அவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அப்பொழுது துன்மார்க்கனுங்கிறான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் இல்லை. துன்மார்க்கனை இருக்க மாட்டானா. அவனை உற்று பார்த்தோம்னா அது என்ன இருக்க மாட்டானா, துன்மார்க்கனை இருக்க மாட்டானோ. இவன் ஸ்தானத்தை விட்டு பார்த்தாங்க, இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு இது பார்த்திங்களா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்ம சொல்கிறோம், ஆண்டவருக்கு தெரியுமா, அது தெரியுமா, எல்லாமே தெரியுங்க.
எல்லாமே ஆண்டவருக்கு ஒன்று விடாமல் எல்லாம் தெரியும். அவர் என்ன செய்கிறாரு, காரிய சித்தி உள்ளவராக்குறாரு. மென்மேல் தீவினை செய்கிற மனுஷன் மிகச்சிடக்கூடாது சொல்கிறாரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணுமா, கர்த்தருக்கு வழி ஒப்புவிச்சு அந்த மாதிரி நம்பிக்கையாக இருக்கணுமா, அப்போ தான் காரியத்தை வாய்க்கப்படும். மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா, அப்போ தான் இறுதித்தின் வேண்டுதலை செய்வாராம். பார்த்தீங்களா, பொல்லாதவர் அறுப்புண்டு போகிறது, கோபத்தை விட்டுவிடுன்றார், உக்கரத்தை விட்டுவிடு, இந்த கோபத்தை நிறுத்து, பொல்லாப்பு செய்ய நேர்வான எரிச்சி உனக்கு உண்டாகுவான். எல்லாம் அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தைகள் அப்படி நச்சுன்னு இருக்குது. ரொம்ப அருமையான நம்முடைய ஆண்டவர் பற்றி நம்ம யோசிச்சாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உள்ளந்திரங்களையாவும் இருபத்தின் ஆழத்திலிருந்து அவர் அறிந்து கொள்கிறார். கடலின் ஆழத்தில் இருந்தாலும் நம்மளை அறிந்து கொள்வார். நம்ம எங்கே போனாலும் அவர் தெரிந்து கொண்டார்னு வச்சுக்கோங்களேன். அடைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விடவே மாட்டாங்க. எவ்வளோ தூரம் நம்ம போனாலும், அவரை விட்டு விலகி போனாலும், ஆனால் அவர் நம்மளை விடவே மாட்டார். இப்போ தேடி வந்து நம்மளை கரம் பிடிச்சி வழிநடத்தி செல்வார். தேடி பிடிச்சி ஆலோசனை சொல்வார். கண்ணின் கருமனை போல பாதுகாப்பார். நமக்கு இந்த ஆலோசனைகள்லாம் கொடுப்பார். பாருங்கள், இவ்வளோ ஆலோசனை கொடுத்துருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை குடியிருந்து சத்தியத்தை மீண்டு கொள்கின்றார். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவர் நமக்கு நல்ல சங்கீதக்காரன் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். பற்றியா தாவீது அனுபவம், தாவீதுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு கர்த்தத்திலேருந்து. அதனால தான் கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறாரு. தாவீது அவர்கிட்ட கர்த்தத்தில் பேசி காரியங்கள் எல்லாம் நடக்குது. பாருங்கள், துன்மார்க்கன் மேல் எரிச்சல் கொள்ளாதுன்ற என்ன செய்கிறான், அறுப்புண்டு போவானோ, கொஞ்ச நேரம் தான் நான் உற்று பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுவானோ, இந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டானோ. அதனால தான் அவன் மேலே எரிச்சல் கொள்ளாதே, அவன் அறுப்புண்டு போவான் அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா 21ஆவது வருஷத்துக்கு துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறானோ, அப்போ நீதிமானோ இறங்கி கொடுக்குறானோ. பாருங்க, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறவர்லாம் யார்? துன்மார்க்கன் தான். இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் ஆணித்தரமாக சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம கடன் வாங்கினா என்ன செய்யணுங்க? கடன்லாம் கொடுக்கணும். கடனே வச்சுக்கக்கூடாது. கடன் வாங்கணும், கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால இவ்வளோ வாசனம் சொல்கிறதுனால நம்ம கடனே வாங்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய்ந்தார். அந்த வசனத்தோடு நம்ம மாறிடுவாங்க. அந்த வசனத்து பிறகு நம்ம நடக்கிறது இல்லை. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இப்போ கடனை வாங்காதன்னு ஒரு கட்டளை. அதையே மீறி நம்ம வாங்கினா யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதையோ மீறி வாங்கினா நம்ம யார்? துன்மார்க்கன். பார்த்தீங்களா, துன்மார்க்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறவன் துன்மார்க்கன். பாருங்க எவ்வளோ ஆண்டு சொல்கிறது. அவங்க அழிந்து போகிறவங்க, துன்மார்க்கள் அழிந்து போவாங்க. அப்போ கடன் வாங்கிட்டால் கூட அவங்க என்ன செய்வாங்க? அழிஞ்சு தான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானும் இறங்கி கொடுக்குறான். அதனால தான் ஆண்டுடைய வசனத்தை நம்ம பிடிச்சிக்கொள்ளணும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்றது. அதை நம்ம பிடிச்சிக்கணும். வெற்றிமா ஆண்டவரே, கடன் வாங்காதவனுக்கு நீ செய்யுங்கப்பா, நான் அடிமை ஆகக்கூடாதுப்பா, கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமை ஆகக்கூடாது ஆண்டவரே, நான் அறுப்புண்டு போகக்கூடாதுப்பா, நான் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான்னு அந்த வசனம் சொல்லுதுப்பா, நான் செலுத்தாமல் போகாதபடி எனக்கு அதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, கடன் கட்சி விடுதலை தாங்கப்பா, ஜென்மத்துக்கும் கடனை வாங்கக்கூடாதுப்பா, அப்படி வார்த்தையினால் பிழைக்கணும்ப்பா, அப்படி வசனத்தினால் பிழைக்கணும்ப்பா சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு எல்லா கடனையும் அடைக்கணும். பிரயாசம் கேட்பேன். ஆண்டவர் எத்தனையோ லட்சங்கள் அடைக்கிறாங்க, அவரால் முடியும். அவர் தாங்க உலகத்தில் அதிபதி மட்டும் இல்லை, பிசாசு அதிபதியாக இருக்கலாம் உலகத்தில். அந்த உலகம் வேறு, நம்முடைய உலகம் வேறு. நமக்கு எல்லாமே ஆண்டவர் தான். நமக்கு எல்லாமே இன்னும் அவுட் ஆண்டவர் தான். ஐஸ்வர்ய சம்பந்தம் அவர். அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் இருக்குதா? எல்லாம் வெள்ளி பொண்ணு கோமிதம் வைடூரியம் எல்லாம் பண்ணிட்டுருக்குதுங்க. பொக்கிஷ சாலை திறந்தாருன்னா போதும், நீங்கள் நானும் எங்கே போகுமோ தெரியாது, அப்படி தருவார். நீங்கள் தங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆகாது, நமக்கு ஒரு கேடும் வராது, நன்மையாக தான் முடியும். அதனால தான் சொல்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்தை தரவிய நமக்கு என்ன ஆசீர்வாதமே கிடையாது. மற்றதெல்லாம் வீணான ஆசீர்வாதங்கள், நிலையில்லாத ஆசீர்வாதங்கள். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அவர் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், காத்திருக்கணும், வழியை ஒப்பு கொடுக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அமர்ந்திருந்து காத்திருக்கணும். அது மாதிரிலாம்
கர்த்தருக்கு காத்திருப்போர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாருங்க, பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கலாய் மாற்றப்படுவோமாக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல்.